Watching YouTube videos without subscribing is injurious to YouTubers. சப்ஸ்கிரைப் செய்யாமல் யூடியூப் வீடியோக்களை பார்ப்பது யூடியூபர்ஸ்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகும். ஹலோ பீப்புள், வெல்கம் டு குருகுலா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எஸ்டி கார்டு. ஸோ அந்த எஸ்டி கார்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக பெரிய எஸ்டி கார்டாகட்டும், சின்ன எஸ்டி கார்டாகட்டும், அதுக்கு மேலே இருக்கிற ஐகான்ஸ் அப்படின்றது வந்துட்டு மோரர்லெஸ் ஒரே மாதிரியான ஐகான்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஐகான்ஸ் எல்லாம் எதை மீன் பண்ணுது, எதுக்காக அந்த ஐகான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் தெரியாது அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெயினாக எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டி கார்டு வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும் மேஜாரிட்டியாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக எஸ்டி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக முன்னாடியெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மினி எஸ்டி கார்டு. ஸோ அதனுடைய சைஸஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை நம்ம மினி எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ பெரும்பாலும் நிறைய மொபைல் டிவைசஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மைக்ரோ எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம சொல்லும்போது ஜென்ரலாக எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்கிறோமே தவிர, எஸ்டி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூர் டிஜிட்டல். ஸோ செக்யூர் டிஜிட்டல் கார்டு அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்மை தான் நம்ம வந்துட்டு எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எஸ்டி கார்டு எந்த சைஸஸாக வேணாலும் இருக்கலாம். பட் எல்லா சைஸஸ்லையும் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஐகான்ஸ், மேலே கொடுத்துருக்க அந்த சிம்பிள்ஸ் அப்படின்றது எல்லாமே இர்ரெஸ்பெக்டிவ் டு த சைஸஸ், மேலே இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரே கைண்ட் ஆஃப் ஐகானை தான் வந்துட்டு குறிக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான மெமரி கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 95 MB/s அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த மேக்ஸிமம் ரீட் ஸ்பீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம முதல்ல என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம், அப்புறம் ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் அந்த எஸ்டி கீழே ஒரு எக்ஸ்சி அப்படின்ற ஐகான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மெமரி கார்டோட கெப்பாசிட்டியும் அது என்ன ஃபைல் சிஸ்டமில் ஒர்க் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கொடுக்குது. அப்புறம் அந்த வி போட்டு பக்கத்தில் ஒரு நம்பர் போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ஸ்பீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழே ரோமன் நம்பர் 1 போட்டிருக்காங்க. இந்த ரோமன் நம்பர் 1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, UHS பஸ் இன்டர்ஃபேஸ், என்ன டைப் ஆஃப் பஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ சிக்குள்ளார ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, அதுதான் நம்ம வந்துட்டு ஸ்பீட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் யூக்குள்ளார ஒரு நியூமரிக் நம்பர் போட்டிருக்காங்க, நம்ம அதுதான் வந்துட்டு UHS கிளாஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பெரும்பாலுமானவருக்கு எஸ்டி கார்டில் தெரிஞ்ச ஒரே நோட்டிஃபிகேஷன் இது மட்டும்தான், அதுதான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஸோ 2GB 2GB இருக்கும், 4GB 4GB இருக்கும், 64GB 64ன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஒன்றா கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே எஸ்டி கார்டு எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது கிடையாது. ஒரு கைண்ட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட மொபைல் ஃபோன்ஸுக்கு நீங்கள் சாதாரணமான ஒரு மெமரி எக்ஸ்பென்ஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வேறு மாதிரியான எஸ்டி கார்ட்ஸ் வாங்கணும். இதே ஒரு DSLR கேமரா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டில் கேமராஸ், ரா இமேஜஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரியான எஸ்டி கார்ட்ஸ் வாங்கணும். ஃபிலிம் கைண்ட்ஸ் ஆஃப் கேமராஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க, கேம்கோடர், அந்த மாதிரியான ஹை அண்ட் டிவைசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிஜமாகவே வேறு மாதிரியான எஸ்டி கார்ட்ஸ் வாங்கணும். ஸோ 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் 8K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் யூ நீட் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெமரி கார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை பார்த்து தான் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரி வாங்க, என்னென்ன எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 95 MB/s அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரீட் ஸ்பீட். இந்த மேக்ஸிமம் ரீட் ஸ்பீட் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளோ வேகமாக உங்கள் மெமரி கார்டில் இருக்கிற டேட்டாவை உங்களுடைய கம்ப்யூட்டருக்கோ உங்கள் லேப்டாப்புக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்பீடு தான் மேக்ஸிமம் ரீட் ஸ்பீட். ஸோ இந்த ரீட் ஸ்பீட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்கள் மெமரி கார்டில் இருக்கிற டேட்டாஸ் வந்துட்டு உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ரிமெம்பர், இது ரீட் ஸ்பீட் மட்டும்தான். உங்கள் எஸ்டி கார்டில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணுறதுக்கான ஸ்பீட் மட்டும்தான். ஒரு மெமரி கார்டுக்கும் ரைட் ஸ்பீடுன்னு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு ரீட் ஸ்பீடை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்க்காக அது யூஸ்வலாக பேக்கேஜிங்க்கு பின்னாடி தனியாக எங்கேயாவது சின்னதாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரைட் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் நிறையா சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுலேருந்து நம்ம என்ன ரைட் ஸ்பீட் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 95 MB/sன்றது பிக்சரில் காட்டியிருக்க இந்த மெமரி கார்டு 95 MB/s ஸ்பீடில் இந்த எஸ்டி கார்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ணும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் ரீட் ஸ்பீட். இது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்டராக உங்கள் எஸ்டி கார்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ் லேப்டாப்புக்கு காப்பி ஆகும்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த SDXC அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 4 வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த ஐகான் எஸ்பெஷலி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் SD கார்டோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ரெப்ரசன்ட் பண்ணும். அப்புறம் ஒரு SD கார்டும் என்ன ஃபைல் சிஸ்டமில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ FAT16, FAT32, எக்ஸ்டெண்டட் FAT சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய FAT சிஸ்டம்ஸ் இருக்குது. உங்கள் SD கார்டு என்ன மாதிரியான FAT சிஸ்டம் அப்படின்றத வந்துட்டு இது ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த கார்ட்ஸ் எல்லாமே இந்த SD அப்படின்ற சிம்பிள் வச்சு தான் வந்தது. அதை நம்ம செக்யூர் டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாக SDSC கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்த கார்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 2 GB வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ண FAT சிஸ்டம் ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா FAT16 அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்து வந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் டிஜிட்டல் ஹை கெப்பாசிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SDHC அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த HC அப்படின்றது வந்துட்டு ஹை கெப்பாசிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுது. இதனுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 GB, மினிமம் 2 GB இருந்து மேக்ஸிமம் 32 GB வரைக்கும் இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா FAT32 அப்படின்ற ஃபைல் சிஸ்டம். ஸோ மூணாவதாக இருக்கிற கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா XC. ஸோ XC அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் கெப்பாசிட்டின்னு அர்த்தம். எக்ஸ்டெண்டட் கெப்பாசிட்டியில் வந்துட்டு இதில் மினிமம் 32 GB இருந்து மேக்ஸிமம் 2 TB வரைக்கும் மெமரி கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணுறது 2 டைப் ஆஃப் FAT சிஸ்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். எய்தர் FAT32 ஆர் யூ கேன் யூஸ் எக்ஸ்டெண்டட் FAT ஃபைல் சிஸ்டம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு அட்வான்ஸ் மாடல் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா கெப்பாசிட்டி. ஸோ SDUC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்துட்டு மினிமம் 2 TB மேக்ஸிமம் 128 TB வரைக்கும் இருக்குது. ஸோ மினிமம் 2 TB மேக்ஸிமம் 128 TB. இந்த வேரியண்ட் ஆஃப் மெமரி கார்டு வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி டிவைசஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஹவெவர் ஹையர் அண்ட் டிவைசஸில் எல்லாமே இந்த மாதிரியான SD கார்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுதான் இந்த பர்டிகுலர் ஐகான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அடுத்தபடியான ஒரு ஐகான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா UHS ஸ்பீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐகானில் பார்த்தீங்க அப்படின்னா U போட்டு அதுக்கு உள்ளார ஏதோ ஒரு நம்பரை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ UHS அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு அல்ட்ரா ஹை ஸ்பீட். ஸோ இந்த பர்டிகுலர் வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம சொன்ன அந்த ரைட் ஸ்பீட். ஸோ உங்களுடைய SD கார்டில் எவ்வளோ வேகமாக ஒரு இன்ஃபர்மேஷனை எழுத முடியும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்பீட் கிளாஸ், அதாவது ரைட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதில் கொடுத்துருக்க அந்த 3ன்ற நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக UHS ஸ்பீடில் 2 கிளாஸஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா U-குள்ளார 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது UHS கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா UHS கிளாஸ் 3, அதில் U-குள்ளார 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அவைலபிள் ஸ்பீட் டு ரைட் த கண்டென்ட் ஆன் தி SD கார்டு. உங்கள் SD கார்டில் ஒரு கண்டென்ட்டை எழுதுறதுக்கு மினிமமாக இந்த ஸ்பீடு வரைக்கும் போகும் அப்படின்னு கொடுக்கறது தான் வந்துட்டு UHS ஸ்பீட் கிளாஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் UHS கிளாஸ் 1 எடுத்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் 10 MBps/s கீழே உங்களுடைய ரைட்டிங் ஸ்பீட் போகாது. இது வந்துட்டு நார்மலாக SD கைண்ட் ஆஃப் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குலாம் சூட்டபுளாக இருக்கும். பட் 4K 8K மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் கண்டென்ட் குறைஞ்ச டைமில் எழுத வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய SD கார்டில். ஸோ அதுக்கு கிளாஸ் 1 அப்படின்ற கார்ட்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு நம்ம ஹையர் எண்ட் ஆஃப் கிளாஸஸ்க்கு போகணும், U3 அப்படின்ற கிளாஸஸ்க்கு போகணும். இதில் அந்த 3ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 3 கூட 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 30 MBps. ஸோ தட் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு கேரண்டியாக 30 MBps ஸ்பீடில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை கொடுக்கறது தான் UHS ஸ்பீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த UHS ஸ்பீட் கிளாஸ்லேயே வந்துடுது. பட் இது வந்துட்டு லேட்டர் ஆன் கொஞ்சம் ஓல்டர் கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு UHS ஸ்பீட் கிளாஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் 2, கிளாஸ் 4, கிளாஸ் 6 அண்ட் தென் கிளாஸ் 10. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 2 C-குள்ளார 2 போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரினா அது கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம், இல்லை C2 அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 MBps ஸ்பீடில் டேட்டா வந்துட்டு உங்கள் SD கார்டில் ரைட் ஆகும். கிளாஸ் 4 வாங்கினீங்கன்னா மினிமம் 4 MBPSல ரெக்கார்ட் ஆகும். எக்காரணத்துக்கு ஒன்றும் 4 MBPSக்கு கீழே ஸ்பீடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ கிளாஸ் 6 பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அஷ்யூர்டு ரைட்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 6 MBPS. கிளாஸ் 10ல் பார்த்தீங்கன்னா மினிமம் அஷ்யூர்டு ரைட்டிங் ஸ்பீடு வந்துட்டு 10 MBPS. ஸோ இதுவும் டிபெண்டிங் அப்பான் யுவர் அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் எந்த கிளாஸ் இது வாங்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு U1 அதாவது UHS 1 அப்படின்றதும் கிளாஸ் 10 அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் தி சேம், எல்லாமே ஒன்று தான். ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு மினிமம் 10 MBPS ஸ்பீடு வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் இந்த C-குள்ளார இருக்க நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்பீட் கிளாஸ். ஸோ வீடியோ ஸ்பீட் கிளாஸ் அப்படின்றதுக்கு வீக் பக்கத்தில் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. வீக் பக்கத்தில் என்ன நம்பர் போட்டிருக்காங்களோ அதுதான் தன்னுடைய மினிமம் ரைட்டிங் ஸ்பீட். அதாவது நம்ம கேரண்டியாக இவ்வளோ ஸ்பீடில் ரைட் ஆகும் அப்படின்றது கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற அஷூரன்ஸ். ஸோ V6 அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்னா மினிமம் 6 MBPSல நம்மளுக்கு வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு ரைட் ஆகும். V10ன்னு இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 10 MBPSக்கு கண்டென்ட் வந்துட்டு ரைட் ஆகும். V30 இருந்துச்சுன்னா 30 MBPS, V60 இருந்துச்சுன்னா 60 MBPSல ரைட் ஆகும். 90 இருந்துச்சுன்னா 90 MBPSல ரைட் ஆகும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி V10, கிளாஸ் 10, அதுக்கப்புறம் U1 இது எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்பீடு தான் வந்து கொடுக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் நம்பரில் 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த ரோமன் நம்பரில் 1 அப்படின்றது UHS பஸ் இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம மெமரி கார்டை ஒரு ஸ்லாட்டில் போட்டு தான் ஒரு லேப்டாப்பில் அல்லது கம்ப்யூட்டரில் கண்டென்ட் வந்துட்டு ரீட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த இன்டர்ஃபேஸில் எத்தனை நம்பர் ஆஃப் பின்ஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த UHS பஸ் இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு UHS 1 இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்துட்டு UHS 2 இன்டர்ஃபேஸ். ஸோ UHS 1 இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்துட்டு மேக்ஸிமம் 104 MBPS per ஸ்பீடில் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணும். UHS 2 அப்படின்றது வந்துட்டு மேக்ஸிமம் 312 MBPS ஸ்பீடில் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணும். ஸோ அதனுடைய கார்ட்ஸுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு UHS 1 அப்படின்ற கார்டு. ஸோ UHS 2 அப்படின்ற கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் இருக்குது. ஸோ UHS 1க்கும் UHS 2க்கும் பார்த்தீங்க அப்படின்னா UHS 2ல் உங்களுக்கு செகண்ட் ரோஸ் ஆஃப் பின்ஸ் இருக்கும். ஸோ இந்த அடிஷ்னல் நம்பர் ஆஃப் பின்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு லேப்டாப்புக்கு காப்பி ஆகும், இல்லைனா ரீட் ஆகும். ஸோ அதுதான் UHS 1க்கும் UHS 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். UHS 1 and 2 ஆர் பேக்வேர்ட் கம்பேட்டபிள்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் UHS 2 கார்டு வச்சுருந்து சப்போஸ் உங்கள் லேப்டாப்பில் UHS 1 ஸ்லாட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் நீங்கள் அந்த மெமரி கார்டை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் UHS 1ஓட ஸ்பீடில் தான் உங்களுடைய மெமரி கார்டு வந்துட்டு ரீட் ஆகும். ஸோ கார்டு வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்குது, லேப்டாப் வந்துட்டு ஓல்டர் வெர்ஷனாக இருக்குது அப்படின்னா ஓல்டர் வெர்ஷனில் இருக்கிற ஸ்பீடு தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லேப்டாப்பில் என்ன டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு மெமரி கார்டு சூஸ் பண்ணுறது இட்ஸ் அன் எஃபெக்டிவ் வே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது லாஸ்ட்டாக பார்க்குறது அப்படின்றது 64 GB அப்படின்றது வந்துட்டு இந்த மெமரி கார்டில் மேக்ஸிமம் எவ்வளோ கண்டென்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மெஷர் தான் இங்கே வந்துட்டு 64 GBன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மொபைல் டிவைசஸ்க்கு நம்ம இன்டர்னல் மெமரி பத்தலை அப்படின்ற கேஸில் நம்ம மெமரி எக்ஸ்பேன்ஷனுக்காக எக்ஸ்டர்னலாக SD கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு நம்பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இது. ஸோ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் SD கார்டில் சேவ் பண்ண முடியுன்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த 64 GB அப்படின்றது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா that's the end of the video. நீங்கள் வந்துட்டு சூஸிங் அ ரைட் SD கார்டு ஃபார் த ரைட் அப்ளிகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன அப்ளிகேஷனுக்கு சூஸ் பண்ணுறீங்க, இப்போ கீழே இருக்க டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 2 அப்படின்ற SD கார்டு வந்துட்டு மினிமம் ரைட்டிங் ஸ்பீட் 2 MBPSல இருக்கும், விச் இஸ் வெரி மச் சூட்டபிள் ஃபார் ரைட்டிங் ஒன்லி SD வீடியோஸ். அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் வீடியோஸில் இருக்கிறது மட்டும் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, நார்மலாக ஒரு டேட்டாக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு கம்மியான மெகா பிக்சல் கேமராக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளாஸ் 2 மெமரி கார்டே போதுமானது. பட் இப்போ கிளாஸ் 2s யாரும் வரதில்லை, ஏன்னா மேக்ஸிமமே அது 2 GB தான். இப்போ மினிமமே வந்துட்டு 16 GB 32 GB தான் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிளாஸ் 4, கிளாஸ் 6. ஸோ இந்த பர்டிகுலர் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸ் 10 அப்படின்றதும் U1 அப்படின்றதும் V10 அப்படின்றதும் ஒன்று தான். ஸோ என்ன டைப் ஆஃப் வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான மெமரி கார்டு சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அங்கங்கே நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு எங்கேயாவது இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வெல் அண்ட் குட், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி லேர்னிங்.